வணக்கம் நண்பர்களே. ஒரு படம் நல்லா ஓடுதுன்னா அது இயல்பாகவே மக்கள் மத்தியில் தெரிஞ்சிடும். அது மக்களே பேசுவாங்க அதை பற்றி. முன்பெல்லாம் திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் இந்த படத்தோட வசூலை பற்றி சொல்லுவாங்க. அது எந்த டிஸ்பியூட்டும் இல்லாமல் எல்லாருமே உடனே ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்கன்னும் போது அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்படின்னு எல்லாரும் ஏற்றுப்பாங்க. இன்னொன்று, எந்த ஹீரோவையும் திருப்திப்படுத்தணும் அல்லது அவங்க குட் புக்கில் இடம்பெறணுங்கிறதுக்காக பொய்யான தகவல்களை சொல்லணும், அந்த மாதிரியான கட்டாயம் யாருக்குமே இல்லை. இயல்பாகவே படம் நல்லா ஓடுச்சுன்னா இந்த தேட்டருக்காரங்க வெளியிடுற அந்த உற்சாகம் இருக்கு பாருங்க, அது நீங்கள் தினமும் அந்த நியூஸ் பேப்பரில் அப்பெல்லாம் இந்த விளம்பரம் கொடுப்பாங்க. அதிலே தெரிஞ்சுக்கலாம். அவங்க அப்படி ஒரு விளம்பரத்தை கொடுப்பாங்க. அந்த பைசா கணக்கு உள்பட எல்லாத்தையும் விவரமாக சொல்லுவாங்க. அந்த காலமெல்லாம் மலையேறி போய் ஹீரோக்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு வசூல் தொகையை பொய்யா சொல்ற அந்த கலாச்சாரம் வந்துருச்சு. அது காரணம் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான். நான் யாரையுமே இதில் வேற யாரையுமே சொல்ல மாட்டேன். நீங்க ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த கட்டாயமும் இல்லை. அவரை இப்படி ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியமே யாருக்கும் இல்லை. நஷ்டம்னு சொன்னாலும் அவர் கவலைப்படுறதில்ல, பெரும் லாபம்னு சொன்னாலும் அவர் பங்கு கேட்க போறதில்லை. அதனால ரஜினியை என்னைக்குமே இதில் கொண்டு வர முடியாது. அடுத்து கமல் சார், அவரும் இதை பத்தி கவலைப்படுற ஆசாமி கிடையாது. நீ தோல்வின்னு சொன்னா சரி பரவாயில்ல, எவ்வளவு தோல்வி பார்த்துக்கலாம் போட அப்படின்னு சொல்ற ஒருத்தர் தான் கமல் சார். மற்ற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்தோ, சிவகார்த்திகேயனோ, சூர்யாவோ, இவங்கெல்லாம் யாரையும் இது பெருசா ஹைப்பர் பண்ணி, அதாவது இல்லாத ஒரு தொகையை மேனிப்புலேட் பண்ணி சொல்ற கட்டாயம் அவங்களுக்கு எல்லாம் இல்லை. அது என்ன இருக்கோ அதை சொல்றாங்க, இல்லை சொல்லாம கூட விட்டுருவாங்க. ஆனா கட்டாயமா ஒரு தொகையை சொல்லியே ஆகணும்ன்ற அந்த நெருக்கடி யாருக்குன்னா விஜய்க்கு தான். ஏன்னா அவர் தான் ரஜினி இடத்தை பிடிக்கணும்ன்றது தானே அவருடைய இலக்கு. அவருடைய விளைவா இல்லாத ஒரு வசூல், பொய்யான ஒரு வசூல், அதே போல அவருடைய எண்ணம் என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருடைய தயாரிப்பாளர்கள் ஒரு பொய்யான தொகையை வசூலாக வெளியிட்டு அவரை திருப்திப்படுத்துறது. இப்படித்தான் இந்த ஒரு கல்ச்சரை அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டார். அது இப்போ வரைக்கும் தொடருது. இந்த ஜனநாயகன் கடைசி படம், அது எந்த அளவுக்கு தோல்வி படம்னு நம்ம இதுக்கு மேல சொல்ல முடியாது. அவ்வளவு சொல்லிட்டோம். பாருங்க, ஒரு பெரிய பெரிய படம், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நடிச்ச படம், மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு, 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது இவர் படம் எப்படி ஓடணும், எல்லா தேட்டரும் எப்படி நிரம்பி வழியணும்? 1.25 கோடி இல்லை. அப்போ 1.25 கோடி ஓட்டே போட்டிருக்காங்கன்னா ஓட்டு போடாத ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இந்த ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மானிப்புலேட் பண்ணிச்சிங்களே அந்த விஷப்பூச்சிகள் குழந்தைங்கன்ற பேர்ல, அதுக்கெல்லாம் படம் பார்த்துருக்கணுமே. என்னதான் 18+ அப்படின்னா கூட அவங்க அதுக்கெல்லாம் அடங்குற ஆட்கள் இல்லையே. குழந்தை குட்டிங்களோட தானே படத்துக்கு போறாங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்த்துருக்கணும்ல. இவருக்கு அந்த கண்ட்ரோல், அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் விஜய் படத்துக்கெல்லாம் கிடையாது. ரஜினி படத்துக்கு ஏன்னு சொன்னா பெருசா போர்டு வைப்பாங்க, பேனரே வைப்பாங்க. படத்துக்கு இவங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னே போர்டு வைப்பாங்க தியேட்டருக்காரங்க. ஆனா இவர் படத்துக்கு 18+, அதாவது ஏங்கிறதே கமுக்கமா வச்சுக்கிட்டு யார் வேணா வாங்க, இப்படி ஒரு கேவலம் இந்த 4 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும். ஸோ இவரு இந்த ஒரு 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 இவர் ஒரு முதலமைச்சர், இவர் நடிச்சிருக்காரு, இவருக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னா 4 நாளை கட்டி ஏறணும்ல தியேட்டர்ல. முதல் நாளே அவுட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம். அட்டர் ஃபிளாப் இந்த படம், எல்லா இடத்துலயும் வாஷ் அவுட்டு, போட்ட இடமெல்லாம் புட்டுக்குச்சு இது. ஆனா வசூல் கணக்கு மட்டும் பாருங்க. நீங்க இன்னைக்கு இணையத்துல, அதுவும் சமூக வலைத்தளங்கள்ல அதிக அளவு புழங்குகிற நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவும் ஆர்வத்தோட இதை தேடி இருப்பீங்க நிறைய பேர். அதை பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தொகை. ஒருத்த 250 கோடி வசூல் அப்படின்னு போடுறான், 4 நாட்கள் வசூல் 250 கோடின்னு போஸ்டர் போடுறான். இன்னொருத்த அச்சு அசலா 235 கோடின்னு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு போஸ்டர் போடுறான், 235 கோடி. இன்னொருத்த ரொம்ப நாணயமானவனா, அவன் 205 கோடி அப்படின்னு போடுறான். அப்புறம் இந்த ட்விட்டர்ல இருக்கிற அந்த பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவனுங்க ஏன்னா ஈயம் பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அப்பதான் நம்புவீங்க. அதனால அவங்க எழுதுறா, இந்த மாதிரி ஃபாஸ்டா 200 கோடி கலெக்ட் பண்ண படம் எதுவுமே இல்லையா, அம்மனமா ஓட ஒண்ணு உங்களை எல்லாம்.
200 கோடி 4 நாள்ல வசூல் பண்ண படமே இல்லையாடா, வேற எந்த படமும் வசூல் பண்ணவே இல்லையா? உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியுது இல்லையா? வாங்கி திங்கிற அந்த எச்ச காசுக்கு வந்து இப்படியாடா கூவிங்க? இந்த இந்த ட்விட்டர்ல இருக்கிற இன்ஃபுளுசர்ன்ற பேர்ல வந்து ஈன பொழைக்கிற இந்த பயலுங்க இந்த மாதிரி வந்து தகவலை கசிவு விட்டுருக்காங்க. உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, உண்மையில அபிஷியல் டேட்டா, இந்த டிராக்கர்ஸ் அபிஷியலா ட்ராக் பண்ற சிலர், அதாவது எந்த இதுவும் சாராமல் ட்ராக் பண்ற சிலர் வந்து போட்டிருக்காங்க. இந்த 4 நாட்களில் இந்த படம் எடுத்த ஒரு தொகை வந்து 158 கோடி உலகம் முழுக்க அப்படிங்கிறத அவங்க வந்து பதிவு பண்றாங்க. 158 கோடி. அதெல்லாம் டொமஸ்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கோடிக்குள்ள அந்த டொமஸ்டிக் இந்த 4 நாள்ல 100 கோடி பிளஸ் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல வந்ததெல்லாம் சேர்த்து 158 கோடி அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. இவங்க என்னென்ன பண்றாங்கன்னா, இதுலயே வந்து அந்த 158 கோடிங்கிறது ஒரு கிளியர் இல்லாத ஒரு 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 குத்து மதிப்பா சொல்றது. ஏன் இதை வந்து நான் இவ்வளவு தூரத்துக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஒரு விவரம் ஒரு விஷயம் இருக்கு சொல்றேன். நான் இதுக்கு முன்னே லியோ ஸ்கேம்ங்கிறத நம்ம தான் வந்து முதல்ல சொன்னோம். லியோ ஸ்கேம்ன்ற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தணும். தமிழ் சினிமா மட்டும் இல்ல, உலக அளவில் ஒரு சினிமாவில் ஸ்கேம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது இந்த லியோன்ற ஒரு குப்பை படத்துக்கு தான். அதுக்கப்புறமா இந்த லியோ ஸ்கேம் அப்படியே ஃபாலோ பண்ணி கோட்டில் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணானுங்க. இப்போ அதே பாணியை இதுக்கும் பயன்படுத்துறானுங்க. அதுக்கான அந்த ஒரு ஒரு படத்தை போட்டிருக்க, அதை பார்த்துக்கங்க. என்னன்னா, இந்த ஃபாரின்ல எல்லாம் வெளிநாடுகள்ல எல்லாம் எப்படின்னா, ஒரு உலகம் முழுக்க ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் உலகம் முழுக்க என்ன வசூல் பண்ணும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் கேட்பாங்க. அப்போ அங்க இருக்கிற இந்த வசூல் கணக்கை சொல்கிற நிறுவனங்கள், இப்போ சினி ட்ராக் ரென் ட்ராக்னு ஒன்று இருக்கு. இந்த சினி ட்ராக்ன்றது இந்த தற்கொலை பசங்களோட ஹேண்டில், அது ஞாபகம் வந்துருச்சு. ரென் ட்ராக்னு ஒரு ஒரு டேட்டா வெளியிடுற ஒரு அமைப்பு. அதே போல காம்ஸ்கோர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ அடுத்த வாரம் ஒரு படம் வருது, அந்த படம் அடுத்த வாரம் என்ன கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் கேட்பாங்க. யாருக்கிட்டன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட. இப்போ இந்த படத்தை வெளியிட்டு இருக்கிறவ யாருன்னா பிரைம் வீடியோ, அமெரிக்காவில் வெளியிட்டு இருக்கான், வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு ஆள் வெளியிட்டு இருக்கான். இப்போ அவங்ககிட்ட கேட்பாங்க, இப்போ இந்த அமெரிக்காவில் இவ்வளோ செலவு பண்ணி ஒரு 300 இடத்துல 300 தேட்டரில் ரிலீஸ் பண்ற படத்தை, அவ்வளோதான் 300ன்றது ஒரு 600 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் இவ்வளோ தேட்டர் ரிலீஸ் பண்ற, இது என்ன கலெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் கொடுங்கன்னு கேட்போம். எஸ்டிமேஷன் போடுறது இல்லையா? அப்போ என்ன போடுவோம்? நம்ம ஒரு தோராயமா ஒரு குத்து வச்சு ஒரு அமௌண்ட்டை போட்டு கொடுப்போம். ஸோ உதாரணத்துக்கு முதல் வாரம் ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு போட்டு கொடுத்துறது. ஆக்சுவல்ஸ் என்னன்னு தானே தெரியும் நமக்கு. ஆக்சுவலா என்ன கலெக்ட் பண்ணுறது அதானே வசூல். நீ எஸ்டிமேட் போடுறதா வசூல்? ஜனநாயகன் 1000 கோடி அடிக்கும்னு எஸ்டிமேட் போட்டான் படம் ரிலீஸ் அன்னைக்கு. அப்போ அதை நீங்க அப்படியே எடுத்துப்பீங்களா? 1000 கோடி அடிச்சிருச்சுன்னு எடுத்துப்பீங்களா? முட்டா பயிலுங்களா? உன்னை என்னன்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி அமெரிக்காவில் அந்த ரென்ட்ராக்ன்ற நிறுவனத்துக்கு இவங்க ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க. இந்த படம் வேர்ல்டு வைடு ஒரு 200 கோடி ரூபாய் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க. இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க யாரு? இந்த தற்குறி பயிலுங்க. இவனுங்களுக்கு வந்து அந்த அந்த ரென்ட்ராக்கோட அந்த இது வந்துருச்சு, அந்த அந்த டேபிள். அதுல வந்து எல்லா படமும் வரிசையா போடுறான். ஒடிசி எவ்வளவு, மற்ற படம் எவ்வளவு கலெக்ஷன், எல்லாமே எஸ்டிமேஷன் தான் போடுறான். அந்த மாதிரி இந்த குப்பைக்கு வந்து என்ன எஸ்டிமேஷன் போடுறான்? அது எவ்வளவுன்னா 200 கோடி, ஒரு தோராயமா 200 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொடுக்குறான். இது அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப அந்த இடத்துல 1000 கோடின்னு போட்டிருந்தா கூட 1000 கோடி அடிச்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க இவங்க. இது கபோதிக்கு தானே. பார்த்த உடனே வந்து இதாண்டா வந்து இந்த படத்தோட இந்த வாரத்தை வசூல் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் லீக் ஆனாலும், இதே போல இந்த படத்தை பத்தி நெகட்டிவான வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தாலும், இந்த படம் வந்து 200 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு உலகம் முழுக்க அப்படின்னு போட்டுக்கிட்டு தெரியுதுங்க. இது எப்ப கொடுத்தது தெரியுமா? இந்த எஸ்டிமேஷன் கொடுத்தது பட ரிலீஸுக்கு முன்னாடி, அதாவது போன வாரம் கொடுத்த எஸ்டிமேஷனை வச்சுக்கிட்டு இதுதான் வசூல்ல சுத்துதுங்க. இதுங்களை என்னன்னு சொல்லுவீங்க? இந்த தற்கொலைன்னு சொல்லுவீங்களா, இல்ல வேற என்னன்னு சொல்லுவீங்க? இப்படி சினிமாவை சீரழிக்கிறதுக்கு என்ன இந்த கூட்டம் வந்து இதுங்க அப்பாடா ஒழிஞ்சதுங்கடா இதுங்கெல்லாம் அப்படின்னு நினைச்சா, இந்த கடைசி படத்தை வச்சுக்கிட்டு வந்து இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. இதுதான் வந்து இந்த ஜனநாயகன் படத்தோட ஸ்கேம். இது
உண்மையா இந்த படம் என்ன வசூல் பண்ணுச்சுன்னா 158 கோடின்னு சொல்றாங்க. அது ஒரு தோராயமான கணக்கு தான், எதுவும் எக்ஸாக்டா எதுவும் கிடையாது. அது முன்ன பின்ன ஏதாவது இருக்கலாம், இதை சொல்ல மாட்டாங்க. நான் முன்ன இதோட எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாங்கன்னா விஜயை வந்து குஷிப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ஃபிகர் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதை யாரும் நம்ப தேவையில்ல, நம்ப வேண்டிய கட்டாயமெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஜனநாயகன் படத்துக்கு நேற்று சண்டே, ஞாயிற்றுக்கிழமைனா கூட்டம் எப்படி இருக்கணும்? குப்பை படம்னா கூட கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை வரும்ல. இவனுங்க 100 ரூபாய் டிக்கெட்டு, ஜனநாயகன் டிக்கெட்டு என்னைக்கு முதல் நாள் எவ்வளோ விற்றானுங்க? 100 ரூபாய் டிக்கெட்டு 2000 ரூபாய் 3000 ரூபாய்னு விற்றானுங்க. அது இப்போ இந்த நேற்று 100 ரூபாய் 100 ரூபாய் தயவு செஞ்சு வாங்க படம் பாருங்க, வாங்க வாங்கன்னு தெருவில் நின்று கூவுதுங்க. படம் பார்க்க ஜனங்களை இழுக்குதுங்க. ஏன்னா வேற வேலை வெட்டி இல்லையா, படம் பார்க்கறது ஒரு மூடு வேணாம், நம்மள போறான்னு சொல்லிட்டு போறாங்க மக்கள். இந்த படத்துக்கு இதை விட ஒரு பெஸ்ட் உதாரணம் தேவையில்லை. இந்த படத்தோட கூட்டம் எப்படி இருக்கு, கலெக்ஷன் எப்படி இருக்கு, தியேட்டருக்காரங்க வந்து என்ன மென்டாலிட்டியில இருக்காங்க. ஆனா இந்த ஃபால்ஸ் ட்ராக்கர்ஸ் இருக்காங்களா, அவங்க என்னென்ன தகுதித்தம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்னு, இந்த 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 வசூல் கணக்கை வந்து வெளியிடுறாங்களே இந்த யூடியூபர்ஸ் சிலர்லாம், அவனுங்களுடைய இதை பாருங்க. அது உண்மையிலே இந்த படத்தோட லட்சணம் தெரிஞ்சவன் நம்ம மாதிரி வெளியிடுறாங்க, நம்ம மாதிரி தலைப்பு போட்டு அந்த படத்தோட ரிசல்ட்டை எந்த நம்ம இந்த வெளியே எப்படியாவது வந்து ஒருத்தனை உள்ள இழுத்து அந்த வீடியோ பார்க்க வச்சிடணும் அப்படின்னு பொய்யா ஒரு தலைப்பு போடுறது ஒன்று இருக்கும். ஒன்று போடுவான் தலைப்பு, உள்ள போய் பார்த்தா அந்த சப்ஜெக்டே இருக்காது. அந்த மாதிரி நிறைய இப்போ வந்துருச்சு. அது ஒரு 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 பேட்டர்னாவே வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்னைக்கு அப்படி செஞ்சதில்லை. நம்ம உள்ள என்ன சொல்றோமோ அதைத்தான் தலைப்பா தரோம். இதுல ஒருத்த போட்டிருக்கான், லீக்கான பிறகும் கூட இத்தனை கோடி வசூலா, பிரமிக்க வைக்கிறது ஜனநாயகன் வசூல் போடுறான். என்னத்த நீ வசூல போய் எண்ணி எண்ணி கை வலிக்க எண்ணி பார்த்துட்டியா? இதை சொன்னவன் யாருன்னா இந்த இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்ற பசங்க இருக்காங்கல்ல, இதுகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கான். எது நம்ம இந்த கூலி படம் அல்லது அதுக்கு முன்ன ரஜினி படம் இதுக்கெல்லாம் வரும்போது ஊருக்கு முன்ன வந்து கருத்து சொல்ல உக்காந்துருவான் ஒருத்தன். அந்த ஆளு இதுல சொல்றான், இதேதான் லீக்கான பிறகு கூட எண்ணி முடியல கோடிகளை, அப்படி கொட்டுது இந்த படத்துக்கு அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கும்பல் வந்து தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட குப்பைகளை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் தமிழ் சினிமாங்கிறது உருப்படாம போறது. தமிழ் சினிமா உருப்படாம போறதுக்கு முக்கியமான காரணமே இவனுக்கு தான். போற இடமெல்லாம் திண்டுக்கல் பூட்டை கூட்டின்னு போய் பூட்டிட்டு வர்ற இந்த மாதிரி ஆசாமிங்க தொடர்ச்சியாக பொய்யான கணக்குகளை சொல்லி ஓடாத படத்தை ஓடினதா கணக்கு காட்டுறது, நல்லா ஓடுற படத்தை வந்து இருட்டடி பண்றது, இந்த மாதிரி வேலை பண்ணி கடைசியில சினிமாவை ஒன்றும் இல்லாம ஆக்குறது யாருன்னா இவனுங்க தான். கேட்டா வந்து இண்டஸ்ட்ரி சரியில்லை, இண்டஸ்ட்ரி வந்து ஏமாத்துறாங்க, ஏமாற்று பேர்களுக்கு இவனுக்கு தான். ஆனா இவங்க மற்றவங்க மேல பழி போடுவானுங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கு இந்த ஜனநாயகனுடைய அந்த வசூலுங்கிறது. நம்மளும் பேசக்கூடாது, போதுண்டா இது இன்னும் எவ்வளவுதான் போய் இந்த செத்த பம்பு அடிக்கிறது அப்படின்னு நினைச்சா இவனுக்கு பண்ற அலப்பறை இருக்குல்ல, இணையம் சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக பொய்களை பரப்புற விதம், பொய் சொல்றாங்க. பல படங்களுக்கு பொய்யான தகவல்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனா அந்த பொய்யை பார்க்கும்போது வந்து நமக்கே வந்து உடம்பு எரியும், தாங்க முடியாம உன உடக்கூடாத போட்டு வெளுத்துருந்தான்னு தோணும்ல, அப்படி தோணுகிற அளவுக்கு வந்து இந்த படத்துக்காக பொய்களை ஏக்கர் கணக்கில் அடிச்சு விடுறாங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற விஷப்பூச்சிக புழுகுனி பயலுங்க. அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. மற்றபடி ஜனநாயகன் வந்து ஒண்ணுமே இல்லை, விஜயோட கேரியர்ல ஒஸ்ட் படம் இது. அதே போல விஜயுடைய வசூல் கணக்கு சொல்றாங்களா, அவங்களால கூட வந்து ஒரு லெவலுக்கு மேல பூசி மெழுக முடியாத அளவுக்கு ரொம்ப லோயஸ்ட் கலெக்ஷன் இந்த படத்துக்கு தான். நான் நேற்றே சொல்லிட்டேன், இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் வந்து இந்த படத்துக்கு ஒரு கிரேஸ் டைம் மாதிரி. ஏன்னா முதலமைச்சர் படமாச்சே, ஒரே நாலாவது நாளே மொத்தமும் தூக்கிட்டா என்ன பண்றது, அதனால ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் மாதிரி வாங்கி கொஞ்சம் கூடுதலாக காட்சிகளை காட்டி ஆட்களே இல்லாத வெத்து ஸ்கிரீனுக்கு வந்து படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. வெளி மாநிலங்கள்லயும் வெளிநாடுகள்லயும் வந்து இதோட ரன் ஓட்டம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. அதனால இனி அங்கிருந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தென் மாநிலங்கள்ல தான்
அதில் இவனுங்க வழக்கம் போல் கேரளாவில் இவங்களா ஒரு 50% அடித்து ஏற்றிக்கிட்டாங்க. அப்புறம் கர்நாடகாவில் வந்து ஒருத்தன் போட்டிருக்கான், கர்நாடகாவில் 25 கோடி இந்த படம் வசூல் பண்ணிடுச்சா. ஏடா டேய், ஒரு அளவு வேணாமோட, ஒரு புழுகிறதுக்கு ஒரு அளவு வேணாமா. முதல் நாளே காலிடா அந்த படம். இந்த கர்நாடகா மொத்தமும் முதல் நாளே இந்த படம் காலி. 2வது நாள் 3வது நாள் வீக்கெண்டு, சனிக்கிழமை வீக்கெண்டு அங்கே காத்து வருது தியேட்டரு. கர்நாடகாவில் 25 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்கிறான். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நான் தான் முன்னே சொன்னேன், 1 கோடி ரூபாய் எவ்வளோன்றது இவனுங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 கோடி ரூபாயை கண்ணெதிர வச்சு எண்ணி பார்த்தாதான் அதோட பிரம்மாண்டம் தெரியும் இந்த பன்னாடைகளுக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 12 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த படத்தின் நிலவரம் என்னன்னு நான் சொன்னேன். அதுவும் இன்டீரியர் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அந்த அந்த சின்ன சின்ன நகரங்களில் இந்த படத்தை திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லை. அங்கெல்லாம் வந்து சேர்ந்து மொத்தமாக 11 கோடி 12 கோடி வந்துருச்சுன்னா எப்படி இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சமாவது வந்து அடுக்குமா? இப்படி இருந்தால் சினிமா விளங்குமா? என்னதான் உங்க ஆசை, உங்க இவரை வந்து குளோரிஃபை பண்ணுன்னா கூட ஒரு குறைவா போய் சொல்லுங்க, ஏத்துக்கிற மாதிரி நம்புற மாதிரி போய் சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, எப்படா இந்த கர்மம் வந்து முடியும்? இந்த 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 படத்துடைய செய்திகள், இந்த படம் ஓடுறதை பற்றிய செய்திகள்லாம் எப்படா முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு வருது.